அனைவருக்குமே வணக்கம். அதாவது கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சு நடத்தி கொண்டிருக்கும் மலையகத்தில் இருக்கும் அந்த கைத்தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கைத்தொழிலை ஊக்குவிக்கும் மூலமாக அவர்களுடைய பொருட்களை இப்போது கிளங்கன் வைத்தியசாலையில் கண்காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனை வியாபாரம் செய்கிறார்கள். இங்கு வருபவர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக மலையகத்தில் இருக்கும் பல இவ்வாறான கைத்தொழில் செய்யக்கூடியவர்களை ஊக்கப்படுத்தும் முகமாகவே இவ்வாறான விடயங்களை இந்த கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சு நுவரெலியா மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். எனவே நான் இந்த கைத்தொழில் மூலமாக நிறைய பொருட்கள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றியும் நாங்கள் இப்போது அவர்களோடு பேசி பார்க்கிறோம். என் பேர் கிஷோர். நுவரெலியா வாங்குவது நுவரெலி ரதல்ல இருந்து வந்து இந்த பொருட்களை போட்டு. சரி, இதை யார் செய்கிறாங்க, என்னத்துக்காக? இது நுவரெலி கச்சேரியால் கைத்தொழில் அபிவிருத்தியால் நாங்கள் இது எங்களை செலக்ட் பண்ணி எடுத்து இதை செய்ய வச்சுருக்காங்க. சரி, நீங்கள் என்ன பொருட்களை நான் இந்த சொக்ஸ் ஐட்டம் மெயினாக செஞ்சிருவாங்க. என்ன மாதிரி இது சொக்ஸ் ப்ரைஸ் வந்து 150 ரூபா 200 தான் நான் கொடுக்குறேன். 200. நீங்கள் எவ்வளோ காலமாக செஞ்சுட்டு? இது ஒரு 8 வருஷமாக செய்கிறேன். கச்சேரி மூலியமாக இப்போ வந்து நான் வந்து 6 வருஷமாக கச்சேரியோட. 6 வருஷம். இது எப்படி மார்க்கெட்டுக்கு போகுது உங்களுக்கு? நீங்கள் இது இங்கே மட்டும் நுவரெலியாக்குள்ளே கொடுக்குறீங்களா? பரவாயில்ல, நுவரெலி ஹாஸ்பிட்டலில் போடுறோம். மற்றது எங்களுக்கு நுவரெலியாவில் வந்து சேலுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்போ மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு 2 தைரம் மாதிரி எங்களுக்கு கச்சேரியால் நுவரெலியாவில் போட தருவாங்க. அது இல்லாமல் வந்து நிறைய இது இருக்குது. தலாகலையில் போடுவோம். மற்றது நுவரெலி ஹாஸ்பிட்டல், கிளங்கன் ஹாஸ்பிட்டல், ஏப்ரல் சீசன், தீபாவளி சீசன், இது எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. சார், இது வந்து உங்களுக்கு எப்படி செலவாகுது? உங்களுக்கு செலவாகிற விதத்தை வந்து செலவுனா கவர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? டிரான்ஸ்போர்ட் செலவு மட்டும் தான் எங்களுக்கு மெயினாக போகுது. மற்றபடி கச்சேரியால் வந்து எங்ககிட்ட அரைவாசி எடுப்பாங்க, அவங்க அரைவாசி போட்டுருவாங்க கவர்மெண்ட்டால். நாங்கள் சின்ன ஒரு அமௌண்ட்டில் தான் அவங்கள வேலை செஞ்சுருவாங்க. உங்களுக்கு எவ்வளோ மாதிரியான வருமானம் கிடைக்கும் இதில்? பரவாயில்ல, நாங்கள் நல்ல வருமானம் ஒன்று எடுக்கிறோம். நல்ல வருமானம்டா. இப்போ இது எங்களுக்கு கடைக்கு போடுற அளவுக்கு, நான் இப்போ வந்து ஹோல்சேல் கடைக்கு போடுற அளவுக்கு ஒரு ஊக்குவிப்பாளராக இருக்குது. இப்போ நீங்கள் செய்கிறது வந்து காபட், வேறு என்ன மாதிரி? நான் சொக்ஸ் ஐட்டம் மெயினாக செய்கிறேன். காப்பட் செய்கிறாங்க அந்த அக்கா. சரி, காப்பட் செய்கிறேன். இந்த சொக்ஸெல்லாம் நம்ம எல்லாம் அடிக்கிறோம். இதெல்லாம் ஆர்டர் கொடுத்து நம்ம அடித்து எடுக்கிறோம். சரிங்களா? இந்த பாருங்கள், நம்மளோட ப்ராடக்ட் தான் இது. என்விகே. இந்த என்விகேங்கிற ப்ராடக்ட் வந்து நம்மளோட கைக்கு போடுறது. மற்றது சொக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி அடிக்கும். இதெல்லாம் ஆஃப் சொக்ஸு. இந்த பாருங்கள், நம்மளோட லேபிளால் என்விகே. இந்த பாருங்கள், இது குளிருக்கு போடுறது, இது குளிருக்கு போடுறது, இது பூட்டுகளுக்கு போடுறது, இது குளிருக்கு போடுறது, இது வந்து நர்சிங் சாக்ஸ், இது நர்சிங், இது ஆஃபீஸ். வெரைட்டியாக வச்சுருக்கீங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் பேபி ஐட்டம், பேபி சாக்ஸு. இது ஸ்கூல் ஐட்டம், இது ஸ்கூல் சின்ன சைஸ், இதில் பெரிய சைஸ் இருக்குது. இந்த பாருங்கள், இதில் 2 டோன் இருக்குது. சாதா சொக்ஸ். சொக்ஸ் இந்த பாருங்கள். ஹேண்ட் க்ளவுஸும் இருக்குது.